வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 28ஆம் தேதிக்கான டிஎல், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 27ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தாலும் 1 மணியோடது 68536 இது வந்து ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஆல் போர்டில் பாஸு, பி போர்டில் 3 பாஸு. ரெண்டாக நோட் பண்ணிக்கோங்க. 536 ரிசல்ட்டு 27ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஆல் போர்டில் 3 கொடுத்துருக்கேன், அது பாஸ் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், 536. ஸோ நமக்கு 3 பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டு மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். அதாவது 28ஆம் தேதிக்கான டியரோட 1 மணி கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9 வந்து ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 1 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 1, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9, 1, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா 8998 9988 கிடச்சிருக்கு கெஸிங்கில். ஸோ டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 99 இல்லை 88 வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா 2 கம்பைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 8998 வரும். ஸோ அதான் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 189709 இது 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேரளாவுக்கான கெஸ்ஸிங்க்கு பார்க்கலாம். 27ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 948447 இது ரிசல்ட்டாக வந்துச்சு. 447 ரிசல்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். 26ஆம் தேதி ஆக்சுவலாக ஃப்ளாப்பு நம்ம கொடுத்தது இருந்தாலும் 27ஆம் தேதி அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டில் என்ன ரிசல்ட் இருந்ததுன்னா 447 இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4 பாஸு, ஏ போர்ட்லேயும் 4 பாஸு. ஆக்சுவலி இதில் நல்லா பாருங்கள், நான் வந்து 7ம் கொடுத்துருக்கேன், 4ம் கொடுத்துருக்கேன். பட் என்னென்னா இருக்குன்னா சி போர்டில் வர வேண்டியது ஏ போர்டில் நமக்கு வந்திருக்கு ரிசல்ட்டில். பி போர்டில் சி போர்டில் வர வேண்டியது ஏ மாற்றி சொல்லணும், சாரி 4, 4, 7 அதாவது போர்டு மாறி இருக்குது. பட் ஆனால் 2 நம்பர் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் போர்டில் ட்ரை பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக இது 2 மேட்ச் ஆகிருக்கும், எல்லாமே பாஸ் ஆகிருக்கலாம். பட் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு 4, 7 கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ஆகும்னா நமக்கு பிசிலையுமே 4, 7 பாஸ் ஆகும், ஏசிலையுமே 4, 7 பாஸ் ஆகும். 447 இல்லையா, அதனால் அப்படி பாஸ் ஆகும். ஸோ நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 274 கொடுத்துருந்தேன். ஸோ 447 ரிசல்ட்டில், அதனால் நமக்கு 247 அதாவது ஒரு லாஸ்ட் 2 டிஜிட் பாஸ் ஆச்சு. ஸோ நமக்கு இதுலேயுமே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும். அதாவது நேற்றுக்கு இது ஃப்ளாப் ஆனால் கூட இன்றைக்கி வந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக வின்னிங் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் அடிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் ரொம்ப 50% சான்ஸ் தான். பட் நாளைக்கு எப்படி வருதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே, கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 28ஆம் தேதிக்கான கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7, அதுக்கப்புறம் 0, ஏ போர்டில் 0, அதுக்கப்புறம் 2, பி போர்டில் 7, அதுக்கப்புறம் 2, சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 7. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிங்கிள் போர்டில் பொறுத்த வரைக்கும் 0, 7, 2 இது 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா 0220 7007 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 027169 இது பார்த்திங்கன்னா 169 டிஃப்ரெண்ட்டான நம்பரில் காம்பினேஷன் இருக்கும். பட் நான் கொடுத்துருக்கேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு 027 நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். 27ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நான் அடித்து எழுதியிருக்கேன், நான் மாற்றி எழுதிட்டேன், 1 மணிக்கு பதிலாக நான் இதில் எழுதிட்டேன். ஓகே, 17369 369 ரிசல்ட்டு நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசியில் நமக்கு 39 அதாவது
389 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து நடுவில் நமக்கு 6க்கு பதிலாக 8 கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் மிஸ் ஆகிருக்கு. இது பாருங்கள், ஆக்சுவலாக 369 ரிசல்ட்டு 27 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் போர்டில் 3-8 2 நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஒரு 3 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் 3-8-9 வரணும். நல்லா பாருங்கள், இதில் 3 வரணும், பட் ஆனால் 8-9 கொடுத்துருக்கேன். இதில் 8 வரணும், 3-9 கொடுத்துருக்கேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 வரணும், இதில் 8-3 கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ஓகே, இதில் 6 வரணும், வரலை. இதில் 3 வரணும், வரலை. இதில் 9 வரணும், வரலை. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆக்சுவலாக 3 இங்கே வரணும், அதே மாதிரி 9 இங்கே வரணும். மாற்றி கொடுத்துருக்கேன், அதனால் ஃப்ளாப் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் 369 இல்லையா, அதை சொல்லியிருந்தேன் 39 பாஸு, பட் 3 தான், 3 பாஸில் 9 மட்டும் தான் பாஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, 28ஆம் தேதிக்கான டியரோட 6 மணி கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 2 சேம் அதே தான். அதேமாதிரி பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா 9, 2, 3 இந்த 3 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபி பிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2, 3, 3, 2, 7, 7, 9, 9. ஸோ நமக்கு இதில் 7, 7, 9, 9 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 3, 2, 9, 7, 9, 8 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் இதுதான் மாசான ஒரு கெஸ்ஸிங் நேற்றுக்கு. நான் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டியரோட 8 மணி ரிசல்ட் பார்த்தோன்னா 81032 ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நான் இதுக்கு இதிலே போயிடுறேன் பாருங்கள். 27ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கேன் கெஸ்ஸிங்கில் 032 ரிசல்ட்டு. நல்லா பாருங்கள், 0வும் பாஸு, 2வும் பாஸு. அதே மாதிரி ஏ போர்டில் 0 பாஸு, பி போர்டில் ஆக்சுவலாக 3 கொடுக்கல, ஸோ அது மட்டும் செட் ஆகலை. சி போர்ட் 2 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 02 ஏசி பாஸ் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், 032 நம்ம ஃபுல்லாக வின்னிங் கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டேன் ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நல்லா மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம். ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருப்பேன். ஓகே, 28ஆம் தேதிக்கான டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 9, ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 5, பி போர்டில் 4 அதுக்கப்புறம் 5, சி போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 9. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு 9, 4, 5 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4, 5, 5, 4, 5, 9, 9, 5 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 9, 5, 4, 1, 9, 7 இதுதான் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் 8 மணிக்கான கெஸ்ஸிங் நாளைக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபுல் வினிங் அடிச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் வினிங் வராது. நான் மறுபடியும் சொல்கிறேன், வந்தால் அது லக்கு தான், பட் ஆனால் ஃபுல் வினிங் டெய்லியுமே வராது எப்பயுமே. ஸோ ஃபுல் வினிங் வந்திருக்குல்ல, நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஆல் போர்டை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, கம்மியாக ட்ரை பண்ணிக்கோங்க. எது விளையாண்டாலும் நீங்கள் கம்மியாக தான் ப்ளே பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாக மாறிடும். ஸோ அதை பண்ணாதீங்க, கம்மியாக விளையாடுங்க. லாஸ் ஆனாலும் கம்மியாக லாஸ் ஆகட்டும், வின் பண்ணால் பெரிய அமௌண்ட்டு வின் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.